பிறப்பின் நோக்கம் என்ன? அதுக்கு முன்னாடி மலைகள், மரங்கள், அருவிகள், காடுகள், குளங்கள் இவர்களின் நோக்கம் என்ன? புழு, புலி, கிளி, எலி, பிற மிருகங்கள், மீன்கள் இவர்களின் நோக்கம் என்ன? இந்த பிரபஞ்சத்தின் படைப்பின் நோக்கம் தான் என்ன? இந்த கேள்வி முதல்ல யாருக்கு வருது? மனிதனுக்கு மட்டும்தான். ஏன்? மனிதன் தான் துக்கம், துயரம், ஆசை, அகங்காரம், ஆணவம், வெறுப்பு இதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நான் நடிகனானா மகிழ்ச்சியா இருப்பேன், நான் அரசியல்வாதியான மகிழ்ச்சியா இருப்பேன், அந்த மாதிரி பெண் கிடைச்சாங்கன்னா மகிழ்ச்சியா இருப்பேன், இந்த மாதிரி ஆண் கிடைச்சாங்கன்னா மகிழ்ச்சியா இருப்பேன், காரு, வீடு, காடு வாங்கினா மகிழ்ச்சியா இருப்பேன், ஒரு நோக்கத்தை வச்சுட்டு அதுக்காக உழைத்து கொண்டிருக்கிறான். அதை அடைந்தும் ஆனந்தம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க ஆன்மாவை உணர்ந்து அமைதியா ஆனந்தமாய் வாழ்வதுதான் உங்க நோக்கம் சொல்லிட்டாங்க. எப்பவுமே ஆனந்தமா இருக்கிற மனுஷன் ஏன் ஆன்மாவை உணரணும்? அப்ப ஆனந்தமா இல்லாதவன் தான் ஆன்மாவை பத்தி சிந்திக்கிறான். அமைதியும் ஆனந்தமும் இல்லாத வரை மனிதனுக்கு எப்பொழுதும் ஏன் பிறந்தேன், மனிதன் நோக்கம் என்ன என்ற கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையில் எந்த பிறப்புக்கும் நோக்கம் என்பதே கிடையாது.